இப்போ புரிஞ்சு போச்சு. எங்க அண்ணனுக்கு தெரியாம ஏதோ சர்ப்ரைஸ் gift கொடுக்க போற, அதான் கிளம்பி இருக்க அப்படிதானே? என்ன gift நாங்க தெரிஞ்சுக்கலாமா? ஒரு ஐபோன் வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். இது போன நிறைய துட்டு வரும்லடி. ஆமாமா, வருஷத்துல ஒரு நாள் பிறந்த நாள் வருது, அதுக்கு வாங்கி கொடுக்கலனா எப்படி? அது ரெடி காசா கையில வச்சிருக்கியோ? இஎம்ஐல தான் போட்டு வாங்கணும். முத ஒரு 10-15 கிட்ட கட்ட சொல்லுவான். அதுக்கு அப்புறம் மாசம் மாசம் இஎம்ஐல துட்டு கட்டணும். அது நீ சொல்ல சரிதான். பிறந்த நாளுக்கு gift வாங்கி கொடுக்க வேண்டியதான். ஆனா ஏற்கனவே உங்க வீட்டுக்காரருக்கு ஒரு போன் இருக்கு, அதுல இன்னொரு போனை வேற வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்கியா, அதுக்கு இஎம்ஐ கட்ட போறது யாரு? ஓ வீட்டுக்காரர் தான். நீ கொடுக்கும்போது ஆனந்தமா இருக்கும் அவருக்கு, அடுத்து இஎம்ஐ வரும்போது தான் தெரியும் அவருக்கு டவுசர் கிளியது. சொல்லுகிறேன் தப்பா நினைச்சுக்கிடாத. ஆடம்பரத்துக்கு வாங்கி கடைசில உன் புருஷனை அதோகதியா நிக்க விட்டுறாத. நீங்க சொல்றது கரெக்ட் தான் நீ. அதுக்காண்டி நான் ஆசையா gift கொடுக்க கூடாதா? கொடுக்கலாம் டி. உன் புருஷன் உனக்கு மாசம் மாசம் செலவு தர வரல, அந்த துட்டுல கொஞ்சம் மிச்சத்தை பிடிச்சி அதுக்கு தகுந்தாப்புல உன் புருஷனுக்கு ஏத்தாப்புல ஒரு gift வாங்கி கொடு. அது